அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இதில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு அமல் இருக்குது. வெறும் நியத்தை வச்சு ஆரம்பிங்க. சுபஹானல்லாஹ், தொழுகை இருந்தாலும் தொழுகை இல்லாட்டினாலும் சரி, இந்த அமலை என்னைக்கு ஆரம்பித்தாலும் தொடர்ச்சியாக 7 நாள் செஞ்சு முடிங்க. மகத்தான பலனை பெறுவீங்க. உண்மையாலுமே சொல்கிறேன். இதனுடைய அருள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய நேரங்களில் எவ்வளவோ அமல்களை கஷ்டப்பட்டுலாம் செய்கிறோம், உடலை வருத்தியெல்லாம் செய்கிறோம். ஆனால் அதில் கூட நமக்கு உடனே பலன் கிடைக்கிறது இல்லை. ஆனால் இதில் அல்லாஹுடைய ஆசீர்வாதம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு அமலாக இருக்குது. நபியுடைய பரிந்துரை, நபியுடைய முஹபத்து, நபியுடைய அன்பு நிறைந்த ஒரு சலவாத்தாக இருக்குது. இதை மட்டும் 7 நாள் 101 முறைன்னு சொல்லிட்டு டெய்லி 101 முறை. அப்போ 7 நாளைக்கு உங்களுக்கு என்ன வரும்னா 707 முறை வரும். பார்த்துக்கோங்க, ஒரு நாளைக்கு 101 முறை, 7 நாளைக்கு 707 முறை வரும். இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா முடிக்கணும். நீங்கள் எப்போ வேணால் ஆரம்பிச்சுக்கோங்க, எந்த டைமில் வேணால் செஞ்சுக்கோங்க. ஆனால் தொடர்ச்சியாக ஒரு 7 நாள் செஞ்சுருங்க. அதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி தொழுகை இல்லை, ஒழு இல்லைனாலும் பரவாயில்ல. சலவாத்தை பொறுத்தளவுக்கு தொழுகை ஒழுவெல்லாம் தேவையில்லை. நம்ம சுத்தமாக செய்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கான்சன்ட்ரேஷனை அதிகப்படுத்தும். ஏன்னா இப்போ நம்ம போய் ஒரு காரியம் செய்யறதுக்கு ஒழு செஞ்சுட்டு வரோம்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒழு செய்யும் போதே அந்த காரியத்துக்காக தான் நம்ம செய்வோம். அப்போ அந்த காரியத்தை பற்றி நம்ம நினைக்க ஆரம்பிச்சிருவோம். அப்போ அந்த அமல் மேலே ஒரு ஈடுபாடு அதிகமாக இருக்குங்கிறக்காக தான் நம்ம சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சாதாரண அமல் கூட நம்ம என்ன பண்ணுறோம், ஒழு செஞ்சு செய்கிறோம். அப்படி இல்லாட்டினா தொழுகை மட்டுமே நம்ம ஒழுவோட செஞ்சால் போதும். அதாவது குரான் ஓதுறது அந்த மாதிரி இருக்கிறதுல ஒதுவோட செய்யலாம். மற்றபடி சலவாத்து அப்படிங்கிறது நீங்கள் ஒரு 2 நிமிஷம் அமைதியாக உட்காந்து மனசை ஒரு நிலைப்படுத்திட்டு இந்த அமலை செய்யுங்க. மன திருப்தியோடு செஞ்சு முடிங்க. அல்லாஹும் உங்களை திருப்திப்படுத்துவான், நிச்சயமாக திருப்திப்படுத்துவான். அதுவும் இந்த புனிதமிக்க ரஜப் மாதத்தில் நபியின் மீது சலவாத் ஓதுவது எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுங்களா? அதுலேயும் இந்த சலவாத்து தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான செலவாத்து. அந்த செலவாத்து தான் தரூதே இப்ராஹிம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம தொழுகையில் ஓதக்கூடிய அத்தையாத்தில் ஓதுற செலவாத்து. ஏன் இதை நம்ம சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, தன் மீது செலவாத்து ஓதுவதை பற்றி ரொம்ப சிறப்பித்து சொல்லியிருக்காங்க. அல்லாஹு குரானில் கட்டளையிட்டும் சொல்லிட்டான். ஆனால் அப்படி சொன்னதுக்கு பிறகு எல்லாமே சொல்லியாச்சு. நீங்கள் இந்த செலவாத்து ஓதுனா உங்களுக்கு 10 முறை அருள் புரியப்படும். ஒரு செலவாத்துக்கு 10 முறை அல்லாஹுடைய அருள் கிடைக்கும், 10 மடங்கு நன்மை கிடைக்கும், 10 மடங்கு பாவங்கள் மன்னிக்கப்படும், 10 தரஜாக்கள் உயர்த்தப்படும். எல்லாமே சொன்னதுக்கு பிறகு இன்னும் நீங்கள் என் மேலே எப்படியெல்லாம் செலவாத்து சொல்கிறீங்களா அதே மாதிரி அல்லாஹ் உங்கள் மேலே செலவாத்து சொல்லுவான் அப்படின்லாம் சொல்கிறாங்க. நற்செய்தியாக சொல்கிறாங்க. உடனே சஹாபாக்கள் கேட்குறாங்க, யாரை சொல்லலாம், அப்போ நான் எந்த செலவாத்து நாங்கள் ஓதணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நபி அவர்கள் எத்தனையோ செலவாத்து இருந்திருக்கு, எது வேணா ஓதுங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்படிலாம் சொல்ல, தரூதே இப்ராஹிமை ஓதி காட்டுறாங்க, சொல்லலை, ஓதி காட்டியிருக்காங்க. ஃபுல்லாக அந்த செலவாத்தை ஓதி காமிச்சிருக்காங்க. அந்த செலவாத்தை நம்ம தொழுகையை தவிர வேற எங்கேயும் ஓதுறதில்ல. ஆனால் இப்படி ஓதுங்க. எப்படி ஓதுணுன்னா அர்த்தம் உணர்ந்து ஓதுங்க. அந்த செலவாத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓதும் போதே ஒரே மாதிரி 2 தடவை வரும். தரூதே இப்ராஹிம் செலவாத்து எப்படி வரும், அத்தியாயத்தில் ஒரே மாதிரி 2 தடவை வரும். அப்போ அந்த 2 தடவைக்கு என்ன வித்தியாசம்னு தெரிஞ்சு அந்த அர்த்தத்தை உள்வாங்கி நீங்கள் ஓதுங்க. உண்மையாலுமே உங்களுடைய ஹாஜத் நிறைவேறும். நான் 30 வருஷமா தொழுகையில தரூதே இப்ராஹிம் தான் ஓதிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு இப்படி ஒரு பலன் இருக்குன்னு தெரியலையே, நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. எப்படி ஓதணும்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய அர்த்தத்தை சொல்கிறேன் பாருங்க. 2ஆ வரும். ஃபர்ஸ்ட் என்ன வரும், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத்த அலா இப்ராஹிம வஅலா ஆலி இப்ராஹிம் அப்படின்னு வரும். இந்த பாதிக்கு என்ன அர்த்தம்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் நீ கொடுத்ததை போன்று சலாமை கொடு அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன பண்ணுறோம், இப்ராஹிம் நபியையும் அவங்க குடும்பத்தையெல்லாம் சொல்லி அவங்களுக்கு கொடுத்தேல அதே மாதிரி எங்கள் நபிக்கும் கொடுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கேட்குறோம். எதை கேட்குறோம், சலாமை கேட்குறோம். அடுத்தது அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கக்கூடிய பாதி தரூதே இப்ராஹிம்க்கு என்ன அர்த்தம்னா பரக்கத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். எப்படி கேட்போம்னா, நபி அவர்களுக்கும் நபியுடைய குடும்பத்திற்கும் இப்ராஹிம் அவர்களுடைய குடும்பத்துக்கும் இப்ராஹிமுக்கும் கொடுத்ததை போன்று கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கேட்போம். அப்போ பரக்கத்து சலாம் ரெண்டுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் கொடுக்கணும். அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருள் புரிந்ததை போல இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த செலவாத்தில் கேட்குறோம். அதை உள்வாங்கி கொண்டு அர்த்தத்தோடு அப்படியே பாசத்தோடு இப்போ நம்ம ஒரு உரிமையாக கேட்குறோம், எல்லாம் நீ எல்லாருக்கும் அதை கொடுத்துருக்க, எனக்கு இதை நீ கொடுத்துடணும், இன்னைக்கு நீ இதை கொடுத்துடணும், எல்லாருக்கும் இது கிடச்சிருச்சு, எனக்கு இன்னைக்கு கிடைக்கல, நீ கொடுத்துருன்னு சொல்லிட்டு நம்ம எப்படி கேட்போம் உரிமையா. அந்த மாதிரி எங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்துருக்க, அதே மாதிரி எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்துருன்னு சொல்லிட்டு உரிமையோட இந்த செலவாத்தை 101 முறை ஓதி முடிச்சு பாருங்க. 7 நாள் 707 முறை. சுபஹானல்லாஹ், பெரும் பெரும் நல்ல விஷயங்கள் நடக்கும். எத்தனை நியத் வேணா வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு கபுலாகும்.